தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஏலூர் இருக்குதுல்ல, ஏலூருக்கு பக்கத்தில் தாரோடு முகப்பு ஒரு பக்கம், 20 அடி மண் தடை ஒரு பக்கம், இப்படி 2 பக்கம் தடை வசதி கொண்ட கார்னர் சைட்டாக 1 ஏக்கரா 2 சென்ட்டுங்க நாம் பார்க்க வந்திருக்கிறோங்க. பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து நாம் பார்க்க வந்த காடு தோட்டம். காடுங்கிறதுக்கும் தோட்டங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காடுங்கிறது காலி நிலம், காடுன்னு சொல்லுவோம். தோட்டம்னா நீர் வசதியோட, தென்னை மர வசதியோட, கிணறு போடுற வசதியோட தோட்டம்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ வந்து ஜலமூலையும் வாயு மூலையும் தாரோடு முகப்பில் வந்துடுதுங்க. குபேர மூலை அந்த 20 அடி மண் தடை சொன்னாங்கல்ல, அதில் வந்துடுது. அக்னி மூலை மட்டும் வந்து அடுத்த காட்டோரம் வந்துடுது. இப்போ இதுக்கு தண்ணி சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் தனிப்பட்ட முறையில் இதுதான் ஜலமூலைங்க. நாம் வடக்கு திசையில் கிழக்கோட்டு பொலியில் வடகிழக்கு மூலை தான் ஜலமூலை, உங்களுக்கு தெரியும். அங்கே தான் நின்றுட்டுருக்குறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையிலே வந்து போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. வாஸ்து படி ஜலமூலையிலேயே நம்மளுக்கு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. போரில் வந்து அருமையான தண்ணிங்களாமா. இப்போ கேள்விப்பட்டுட்டு தான் நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி காடு முழுசு 1 ஏக்கரா 2 சென்ட் முழுசுமே வந்து இல்லை சொட்டு நீர் பாசன வசதி போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து காட்டில் வெள்ளாமல் வந்து மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பெரிய மக்காச்சோளம் பக்கத்து காடு, இந்த நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற காடுங்க. இப்போ ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அதாவது வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு பொலியில் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த காட்டில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மரம், காய்ப்பு மரம் 11 மரம் இருக்குதுங்க. அது ஓரம் பாரம் பொலியில் தான் இருக்குது. 11 மரமே வந்து நல்ல காய்ப்பு மரம் தாங்க. அப்புறம் சர்வீஸ் பார்த்திங்கன்னாங்க கூட்டாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. போர் தனிப்பட்ட முறையில் வந்துடுது. சர்வீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கூட்டில் தான் வருது. அதனால் நாம் வந்து தனியாக ஒரு சர்வீஸ் வாங்க வரைக்கும் இப்போ இருக்கிற கூட்டை வச்சு நம்ம 1 ஏக்கரா 2 சென்ட்டுக்கு இப்போ தண்ணி பாயறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே சொட்டு நீர் போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் மம்முட்டி எடுத்துகிட்டு வாய்க்கால் வெட்டி தண்ணி கட்டணுங்கிற அவசியம் இல்லை. சுவிட்சை போட்டு விட்டு கேட்டு வால்வு நீக்கி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பாஞ்சிட்ருக்கும். அதே மாதிரி இப்போ ஜலமூலையும் நீங்கள் பார்த்தீங்க, ஜலமூலை கட்டாவில் ஜலமூலையும் வாயு மூலையும் நம்மளுக்கு வந்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் வந்து ஜலமூலையிலேருந்து அக்னி மூலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். அக்னி மூலையும் கட்டாவில், குபேர மூலையும் கட்டாவில், எல்லாமே வந்து நல்லா ஒரு செவ்வக டைப்பில் நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு சிறப்பான காடு அமைஞ்சிருக்குதுங்க. காடு வந்து வடக்கு செருவு காடுங்க. 11 மரத்தில் இது ஒரு மரங்க. பாருங்கள், காய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. காய்ப்பு மரம் முழுசும் நல்லா கொசன்னு இருக்குதுங்க. காய்ப்பெல்லாம் அருமையாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. காடு அதே மாதிரி ஒரு 200 அடி அகலம், நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி நீளம். இப்படி வந்து நல்லா சிறப்பான ஒரு செவ்வக டைப்பில் காடு நல்லா அமைஞ்சிருக்குது. மண்ணுமே வந்து நல்ல மண்ணுங்க, நல்ல விவசாயத்துக்கு உகந்த ஒரு மகிழி மண்ணோடு சேர்ந்த அருமையான மண்ணுங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை பகுதி இதுதாங்க. அருமையாக இருக்குது. அக்னி மூலையும் கட்டாவில் இந்த கல் தான் நம்மளுக்கு அளவு கல். பக்கத்தில் அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாய தோட்டங்கள். அந்த விவசாய தோட்டத்தில் அங்கங்கே வீடு, குடியிருப்பு பகுதி. இப்போது நம்ம அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகிறோம். குபேர மூலைக்கு போகிற வழியில் ஒரு 3 தென்னை மரம் இருக்குது. ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு வர வழியில் ஒரே தென்னை மரம் தான். அக்னி மூலையிலேருந்து குபேர மூலைக்கு போகிற வழியில் ஒரு 3 தென்னை மரம். மீதி வந்து குபேர மூலையிலிருந்து
வாயுமூலைக்கு போகிற வழியில் ஒரு 2, 4, 6, 7 மரம் இருக்குதுங்க. மொத்தமாக 11 மரம் தாங்க. ஆனால் காடு வந்து அந்த செவ்வக டைப்பில் நல்ல ஒரு நீள அகலம் எல்லாமே நேருக்கு நேராக போகுதுங்க. எந்த ஒரு கிராஸும் கிடையாதுங்க. அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு வீடுகள். இதில் பார்த்திங்கன்னா வீடு இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலைங்க. குபேர மூலையில் இந்த ட்ரிப்பு செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே இருந்தால் வந்து ட்ரிப்புக்கு தண்ணி திறந்து விடுறது போக்குவரத்தெல்லாம் அருமையான செட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த தடம் 20 அடி தடம் சொன்னாங்கல்ல, இதுதான் அந்த 20 அடி தடம். இந்த தடம் பாத்தியம் இருக்குதுங்க. இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குது. தார் ரோடு வந்து காட்டுக்கு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குது. காடு வந்து மேற்கும் பார்க்குது, வடக்கும் பார்க்குது. இந்த வீடு குடியிருப்பு பகுதி. அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், புகையிலை, வாழை, இப்படி வந்து சிறப்பான ஒரு வெள்ளாமை காடை 1 ஏக்கரா 2 செண்டு அருமையான முறையில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியாவும் பார்த்திங்கன்னா தண்ணி ஏரியா தான். தண்ணிக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. அருமையான தண்ணி ஏரியா. இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் தண்ணி ஓடி நின்றுருக்குது. இந்த பக்கத்து இதெல்லாம் வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் உள்ள காடு வாழை போட்டுட்ருக்குறாங்க. வாழை போட்டாவே வந்து பார்த்திங்கன்னாங்க தண்ணி செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா பக்கமே வாழை, தென்னந்தோப்பு, மக்காசோளம், இப்படி சிறப்பான முறையில் காடு நல்லா அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காரங்களுக்கு எனக்கு 1 ஏக்கரா இருந்தால் போதுங்கிறவங்களுக்கு அருமையான காடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. காடு வந்து நல்ல ஒரு நீலகலம் கொண்ட ஒரே வயலுங்க. ஒரு வயல் முறையாக நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க காடு. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. மண் பாருங்க அப்படி தங்கமாட்டு இருக்குது. குடியிருக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌகரியமான குபேர மூலையிலே நல்ல வீட்டை கட்டி ஜம்முன்னு இருக்கலாம். அக்கம் பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது. எந்த ஒரு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ரோடு முகப்பில் ரோட்டுக்கு வடக்கு திசையிலையும் கூட ஒரு வீடு இருக்குது. இந்த மாதிரி சிறப்பாக அங்கங்கே எல்லாமே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குடியிருப்பு பகுதி தான். அங்கங்கே அவங்கவுங்க தோட்டத்தில் வீடு கட்டி குடி வைக்கிறாங்க. சிறப்பான ஏரியாங்க. வேலை பார்த்திங்கன்னாங்க இப்போ இந்த காட்டுக்குண்டான வாயு மூலை பகுதி இதுதாங்க. ரோடு பேச நான் தான் சொன்னேன்ல, வாயு மூலையும் ஜல மூலையும் தாரோட முகப்பில் அமைஞ்சிருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாரோடு முகப்பு நல்லா இருக்குது. காடு வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 1 ஏக்கரா 2 செண்டு சேர்ந்து அப்படியே வந்து மொத்தமாக 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது வந்து நெகோசியபிள் தான். நம்ம வந்து குறைச்சி பேசலாம். இதில் வந்து நம்ம குறைச்சி பேசி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்கவே வேண்டாங்க. நல்ல அருமையான காடு. 2 பக்கம் தட வசதி இருக்குது. ஒரு நல்ல நீள அகலம் கொண்ட 1 ஏக்கரா 2 செண்டுன்னா ஒரே வயலுங்க. எந்த ஒரு வரப்பு எதுவும் கிடையாது. அருமையான காடு. நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறேன். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா எப்பவும் போல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் தப்பாகவே போட்டிங்கனாலும் எனக்கு கோபம் வராது. நான் வந்து நாசூக்காக தான் உங்களுக்கு பதில் போடுவேன். ஏன்னா நீங்கள் என்ன மனநிலை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நியாயமாக தான் கேட்குறீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இருக்கிற நிலவரத்தை தான் நான் போட முடியும். இப்போ என்னென்னா எது எடுத்தாலும் 1 கோடிக்கு கீழே போடுறதில்ல, 1 கோடின்னு சொல்கிறீங்கன்னு நிறைய கமெண்ட்டில் போடுறீங்க, எனக்கு தெரியுது. நான் வந்து காட்டுக்காரன் கிடையாதுங்க. எல்லா காட்டுக்கும் நான் ஓனராக இருந்தால் நான் வந்து பிரதம மந்திரிக்கு மேலே இருப்பேன். நான் வந்து சாதாரண ஒரு மீடியேட்டர் தாங்க. 5க்கு 10க்கு அலைகிறவன் தான் நானும். காட்டுக்காரர் வந்து அவங்க காட்டுக்கு என்ன வேலை சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் வீடியோவில் சொல்ல முடியும். எச்சு பண்ணாட்டு பண்ணுறதுக்கு நான் முதலாளி கிடையாது. நான் சாதாரண ஒரு கூலிக்காரன் தாங்க. அதனால் உள்ளது உள்ளபடி மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்னோடய வீடியோவில் வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நேர்மையாக தான் இருப்பேன். பிடிச்சா மட்டும் வீடியோவில் நான் என்ன வேலை சொல்கிறேனோ
அதுதான் உண்மை. நில உரிமையாளர் சொல்கிற விலை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்டால் மட்டும் நேரில் வாங்க. பார்ட்டிகிட்ட நேரில் உட்காந்து ஓரியரில் சண்டை கட்டலாம். எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் வேணும்னு சொல்லி பேசலாம். அது நம்மளோட உரிமை, கேட்குற உரிமை. நீங்கள் கத்திரிக்காய் கடையில் போய் விற்கிறீங்க, வாங்குறீங்க. அவன் கிலோ வந்து 50 ரூபா சொன்னால் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதில் 5 ரூபா குறைச்சி பேசி ரேட்டை குறைக்கிறீங்களா? அந்த மாதிரி தாங்க. நம்மளுக்கு பிடிச்சா ரேட்டை குறைச்சி பேசி பண்ணலாம். பிடிக்கலையா அடுத்த காடு விலை குறைய வரைக்கும் வந்து பாருங்கள். வீடியோ பார்த்துட்டே இருங்க. விலை கம்மியில் எதில் வருதோ அதை பார்த்துக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் நான் சொல்கிறது. நீங்கள் என்ன கமெண்ட்டில் போட்டாலும் என்னோடய பதில் இவ்வளோ தான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மனசிருந்து மார்க்கம் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு விவசாய நிலம் எல்லா ஏரியாவிலையும் போடுவேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாவில் போடுறனோ அந்தந்த ஏரியாவிலெல்லாம் போடுவேன். தூரத்துலேயும் எனக்கு அழைப்பு வருது. என்னால் டைம் வந்து ஒத்துக்க முடியல, ஒத்து வரல. அதனால் வந்து போக முடியல. ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக போவேன். உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுங்கிறதையும் அப்பப்போ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.